இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபாஸ்டேக் பயன்படுத்துபவர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அதாவது நீங்கள் ஜனவரி 31ஆம் தேதிக்குள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாஸ்டேக்கில் இகேஒய்சி டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக அப்டேட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுடைய ஃபாஸ்டேக் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து உங்களுடைய ஃபாஸ்டேக் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாத மாதிரி பிளாக் பண்ணிடுவாங்க. இது சம்மந்தமான அறிவிப்பு விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மத்திய அரசு வெளியிட்ட அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேசிய நெடுஞ்சாலை அனுபவத்தை மேம்படுத்த ஒரு வாகனம் ஒரு ஃபாஸ்டேக் முன்முயற்சியை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மேற்கொள்கிறதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த போஸ்ட் வந்து ஜனவரி 15ஆம் தேதி தான் விலகி உள்ளது. அதற்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மின்னணு கட்டண வசூல் முறையின் செயல்திறனை அதிகரிக்கவும் சுங்கச்சாவடிகளில் தடையற்ற இயக்கத்தை வழங்கவும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் ஒரு வாகனம் ஒரு ஃபாஸ்டேக் முன்முயற்சியை மேற்கொண்டுள்ளது. இது பல வாகனங்களுக்கு ஒரே ஃபாஸ்டேக்கை பயன்படுத்துவது அல்லது ஒரு குறிப்பிட்ட வாகனத்துடன் பல ஃபாஸ்டேக்களை இணைப்பது போன்ற பயனர் நடவடிக்கைகளை தடுப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதலின்படி புதுப்பிப்பதன் மூலம் தங்கள் சமீபத்திய ஃபாஸ்டேக்கின் கேஒய்சி செயல்முறையை முடிப்பதற்கு ஃபாஸ்டேக் பயனர்களை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் ஊக்குவிக்கிறது. செல்லுபடியாகும் இருப்பு தொகை கொண்ட ஆனால் முழுமையற்ற கேஒய்சி கொண்ட ஃபாஸ்டேக்குகள் 2024 ஜனவரி 31ஆம் தேதிக்கு பிறகு வங்கிகளால் செயலிழக்க செய்யப்படும் அல்லது கருப்பு பட்டியலில் சேர்க்கப்படும். அசௌகரியத்தை தவிர்க்க பயனாளர்கள் தங்கள் சமீபத்திய ஃபாஸ்டேக்கின் கேஒய்சியை நிறைவடைந்திருப்பதை உறுதி செய்ய வேண்டும். ஃபாஸ்டேக் பயனாளர்கள் ஒரு வாகனம் ஒரு ஃபாஸ்டேக்குடன் இணங்க வேண்டும். அந்தந்த வங்கிகள் மூலம் முன்னர் வழங்கப்பட்ட அனைத்து ஃபாஸ்டேக்குகளையும் அகற்ற வேண்டும். முந்தைய குறிச்சொற்கள் 2024 ஜனவரி 31க்கு பிறகு செயலிழக்க செய்யப்படும் அல்லது கருப்பு பட்டியலில் சேர்க்கப்படும் என்பதால் சமீபத்திய ஃபாஸ்டேக் கணக்கு மட்டுமே செயலில் இருக்கும். மேலும் உதவி அல்லது கேள்விகளுக்கு ஃபாஸ்டேக் பயனர்கள் அருகிலுள்ள சுங்கச்சாவடிகள் அல்லது அந்தந்த வங்கிகளில் கட்டணமில்லா வாடிக்கையாளர் சேவை எண்ணை அணுகலாம். ரிசர்வ் வங்கியின் ஆணையை மீறி ஒரு குறிப்பிட்ட வாகனத்திற்கு பல ஃபாஸ்டேக்குகள் வழங்கப்படுவதாக சமீபத்தில் வெளியான தகவலை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் இதன் காரணமாக இந்த முயற்சியை எடுத்துள்ளது. இது தவிர வாகனத்தின் விண்ட்ஸ்கிரீனில் சில நேரங்களில் ஃபாஸ்டேக்குகள் வேண்டுமென்றே பொருத்தப்படுவதில்லை. இதன் விளைவாக சுங்கச்சாவடிகளில் தேவையற்ற தாமதங்கள் ஏற்படுகின்றன மற்றும் சக தேசிய நெடுஞ்சாலை பயனாளர்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்துகிறது. சுமார் 8 கோடிக்கு அதாவது 98% அதிகமான பயனாளர்களுடன் ஃபாஸ்டேக் நாட்டில் மின்னணு சுங்க வசூல் முறையில் புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு வாகனம் ஒரு ஃபாஸ்டேக் முன்முயற்சி சுங்கச்சாவடி நடவடிக்கைகளை மிகவும் திறமையானதாக மாற்றவும் தேசிய நெடுஞ்சாலை பயனாளர்களுக்கு தடையற்ற மற்றும் வசதியான பயணங்களை உறுதிப்படுத்தவும் உதவும். இதுதான் தற்போது வெளியான அறிவிப்பு. இதனால் வந்து ஃபாஸ்டேக் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக இகேஒய்சி அப்டேட் பண்ணியிருக்கணும். நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி எந்த பேங்க்கோடைய ஃபாஸ்டேக் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணி லாகின் பண்ணி ஆன்லைன்லேயே அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.